உனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறேங்கிறதுனால நான் ஒன்றும் அறிவாளி கிடையாது. நான் அதிகமாக அடி வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால தான் அட்வைஸே ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? யாராச்சும் பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்வைஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? அவங்க லைஃப்பில் சில சூழ்நிலையை பார்த்து கடந்து வந்ததுனால, உன்னோட லைஃப்க்கு அவங்க வந்து அட்வைஸ் குடுக்குறாங்க. இது செஞ்சா இது தப்பு, இது செஞ்சா இது கரெக்ட்டு அப்படின்னு அட்வைஸ் யாரால குடுக்க முடியும்னா, வயசில் மூத்தவங்களால மட்டும் தான் அட்வைஸ் குடுக்கவே முடியும். ஆனா, அத ஏத்துக்கிட்டு வாழ்ற நிலைமையிலயோ, இல்ல அவங்க சூழ்நிலை, அவங்க லைஃப் ஸ்டைலையும் யோசிச்சு பார்க்கும்போது, அந்த மாரி அட்வைஸா அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா, கண்டிப்பா அத எடுத்துக்கிறதும், எடுத்துக்க கூடாததுங்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ அட்வைஸுங்கிறது எல்லாரும் பண்ணிடலாம். ஆனா, சூழ்நிலைகள வந்து வாழ்ற விதம்ன்றது எல்லாமே வேற வேற நம்ம லைஃப் ஸ்டைலு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குடுக்குற அட்வைஸு நமக்கு ஏற்றதா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே அட்வைஸு அவங்க அடிபட்டு வந்ததுனால தான் நமக்கு குடுக்க முடியுங்கிறத நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அந்த விஷயங்கள ஏற்றுக்கொண்டு தான் வாழணும். அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம இருக்கக்கூடாது. பொண்ணா பொறந்துட்டா வேலைக்கு போயிடுங்க. சம்பாத்தியம் குடுக்குற ஒரு சந்தோஷம் வேற எதுலயுமே நம்ம லைஃப் ஸ்டைல்ல குடுக்காது. ஆனா வீட்ல இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போறவங்கள பார்த்துட்டு பொறாமப்படுவாங்க. நாங்கலாம் வேலைக்கு போறோம், நாங்க வீட்ல இருந்து தூங்குனா, ரெஸ்ட் எடுத்தா என்னான்னு போதும்னு தோணும். ஒரு காலகட்டத்தில கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா இன்னி லைஃப்ல இந்த வேலை போறதுனால தான் இன்னைக்கு நாங்க நிம்மதியா இருக்கோன்ற மாரி தோணுது. ஒரு காலத்தில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. நெறைய வந்துட்டு கமிட்மெண்ட் இருந்தது. நெறைய ஃபேஸ் த ப்ராப்ளம்ன்னு பார்த்தா ஏக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்க ஏன் வேலைக்கு போறோம் அப்படின்னா, வேலைக்கு போனா தான் வெளி உலகம் சரியுது. நெறைய சந்தோஷம் கிடைக்கிது. வீட்ல இருந்தா பைத்தியமே பிடிக்கிறன்ற மாரி ஆகுது. ஆக்சுவலி என்னோட வயசுக்கு நான் கிட்டத்தட்ட 10, 12, 13 வருஷமா வேலைக்கு போயிட்டுருக்கேன். பட் என்னோட லைஃப் ஸ்டைல்ல வெளியில வேலைக்குன்னு வந்தா மட்டும் தான் ஹாப்பியா இருக்க முடியுது. என்னதான் மொபைல் யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கு மேல அந்த மொபைல் யூஸ் பண்ணா எரிச்சல் ஆயிடுது. அதேமாரி வேலைக்குன்னு வந்துட்டா காலையில வரோமா, நைட்டு போறோமா, அன்னைக்கு ஒன் டே எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மந்த் எப்படி போகுதுன்னு தெரியாது. அந்த இயர் எப்படி ஓடுதுன்னு தெரியல. ஸோ லைஃப் ஸ்டைலுமே ஹாப்பியா இருக்கு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் த ப்ராப்ளம் நெறையா இருந்தது. கமிட்மெண்ட் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த லைஃப்பில் இருக்குது. பட் அதிகமாக இல்லை, கம்மியாக இருக்குது. ஆனாலும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்கள பார்த்து பொறாமைப்படுவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறது தான் சந்தோஷம்னு நாங்கள் நினைக்கிறோம். வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிடணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் வேலைக்கு போகாதவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். இப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம். மெயின் பார்த்தீங்கன்னா, பொண்ணா பிறந்தாலே ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வெளி உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வேலைக்கு போகிறது ரொம்பவே நல்லது. நிறைய விஷயங்கள கற்றுக்க முடியும். கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் வேலைக்கு போகல. கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்க தான் நாங்கள் வேலைக்கே போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி மெயின் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஹாப்பியாக இருக்க முடியும். வேலைக்கு போனால் மட்டும் தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியுமே.